மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனுக்கு முதல் வணக்கம். அகத்தியன் கண்ட அமுதமொழி, அகரத்தில் தொடங்கும் சிகரமொழி, வள்ளுவன் வளர்த்த குரல் மொழி, கம்பன் கவிதையில் காவிய மொழி. குமரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்த என் அன்னை தமிழுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நம் பள்ளியின் முதல்வராய் 6ஆம் வகுப்பு வரை படித்து நம் அனைவரையும் படிக்க வைத்த கர்ம வீரர், காமாட்சி, பெருந்தலைவர், கிங் மேக்கர், பட்டி தொட்டி எல்லாம் படிப்பறிவை விதைத்த படிக்காத மேதை, அவர்களின் நாமத்தால் இயங்கிக் கொண்டிருக்கும் நம் பள்ளி ஸ்ரீ காமராஜர் மழலை மற்றும் தொடக்க பள்ளியின் வயதோ 38 ஆண்டுகளை நோக்கி வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடிப்படை கல்விக்கு ஆணிவேராய், ஒழுக்க நெறிக்கு அச்சாணியாய் சான்றோர்களை உருவாக்கும் பள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வருங்கால தலைவர்களை உருவாக்குவது வகுப்பறையே. கருவறையில் உயிர் பெற்று வகுப்பறையில் அறிவு பெற்று உலக அறையில் நிலை பெற்று வாழ வழிவகுப்பது பள்ளியே. அழியாத செல்வத்தை கொடுக்கும் மிகப்பெரிய இடம் பள்ளியே. கல்வி வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தலாலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது, கல்லருக்கு பயமில்லை, கல்வியே நம்மளுக்கு காவல் என்று சொல்லிவிட்டு சென்றது நம் சங்க தமிழ். ஒரு மனிதனுக்கு மிகவும் காவலாக இருப்பது கல்வியே. அப்படிப்பட்ட கல்வியோடு கலாச்சாரத்தையும் அன்போடு பண்பாட்டையும் தேச ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமை உணர்வையும் நல்ல குடிமக்களை சமுதாயத்தில் உருவாக்குவதற்கு முனைப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கிறது நமது பள்ளி. உதாரணமாக கலாச்சாரத்தை மேம்படுத்த நம் பள்ளியில் முப்பெரும் சமயங்களின் விழாக்களின் வரலாற்றையும் கொண்டாடும் முறை பற்றியும் மாணவர்களையே நாடக வடிவில் நடிக்க வைத்து அவர்களுக்கு தெரிய வைக்கும் அரிய வாய்ப்பை நம் பள்ளி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தேசிய விழாக்களையும் முக்கிய தினங்களையும் ஏன் எதற்காக கொண்டாடுகிறோம் என்ற வரலாற்றையும் வரையறையின் பற்றி சொல்லிக் கொடுப்பதே நம் பள்ளியின் நோக்கம். தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்த ஸ்மார்ட் கிளாஸ், தகவல் தொடர்பை அறிவதற்கு கணினி அறை, கேஜி மாணவர்களுக்கு குழந்தை மைய கற்றல், விளையாட்டு முறை கற்றல், புத்தி கூர்மையை மேம்படுத்த அபாகஸ் கிளாஸ், உடலனை உறுதி செய்ய உள் விளையாட்டு மற்றும் வெளி விளையாட்டு அரங்கங்கள், அறிவினை மென்மேலும் பெருக்கிக் கொள்ள நூல்கள் நிறைந்த நூலகம்,
அனைத்து ஆசிரியர்களின் தாய்மை உணர்வுடன் கூடிய கனிவு மற்றும் கண்டிப்பான கற்றல், அனைத்து அலுவலக பெருமக்களின் உபசரிப்பு, மேலும் பாடம் சாரா செயல்பாடுகளான யோகா, கராத்தே மற்றும் சிலம்பம் வகுப்புகள் இப்படி மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது நம் பள்ளி. நம் பள்ளியில் படித்து இன்று பல்வேறு துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கும் எங்கள் மாணவ செல்வங்களையே நம் பள்ளியில் நடக்கும் விழாக்களுக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக பள்ளியால் மாணவர்களால் பள்ளியும் மேன்மை அடைந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை பல்லாயிரக்கணக்கான சாதனையாளர்களை உருவாக்கி தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பெருமக்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நம் பள்ளியே சிறந்தது என தேர்ந்தெடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறுவதில் பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.